மாங்காடு நகராட்சியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் அருகே நடைபெற்ற பாமக செயற்குழு கூட்டத்தில் மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் வன்னியர் சங்க சமூக நீதி மாநாட்டிற்கு திரளான பாமகவினரை அழைத்து வர வேண்டும் என்று வரதராஜன் தெரிவித்தார். மாங்காடு நகராட்சியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்றவர்களை நகர தலைவர் ஆறுமுகம், நகர செயலாளர் ரவி ஆகியோர் வரவேற்றனர். செயலாளர் வரதராஜன், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் வன்னியர் சங்க சமூக நீதி மாநாட்டிற்கு குறைந்தபட்சம் மாங்காடு நகராட்சியிலிருந்து வாகனங்களில் 500 பேரையாவது பாமக நிர்வாகிகள் அழைத்து வர வேண்டும் எனவும், சுவரொட்டிகள் மற்றும் விளம்பரங்கள் செய்து பாமகவினர் அனைவரையும் மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்றும், நம் ஒவ்வொருவரும் கட்சிக்காக உழைத்து 2026இல் மாபெரும் வெற்றி இலக்கை அடைய பாடுபட வேண்டும் என்றும் பாமக நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டனர். நேற்றைய தினம் 5 ஒன்றியங்களிலும், திருப்பதி சட்டமன்றத்தில் உட்பட்ட 5 ஒன்றியங்களிலும், இன்றைய தினம் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாங்காடு நகராட்சியிலும் ஒன்றிய கூட்டங்கள், நகர கூட்டங்கள் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாங்காடு நகராட்சியைச் சேர்ந்த அனைத்து வார்டுகளிலும் வார்டு கூட்டம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு வார்டுகளிலும் 100க்கு குறையாமல் இளைஞர்களை மே 11 சித்திரை 3 மாநாடுக்கு அழைத்து வர வேண்டும் எனவும், மாங்காடு நகராட்சியிலிருந்து மட்டும் 500க்கு குறையாத நபர்களுடன் 30க்கு மேற்பட்ட வாகனங்கள் கொண்டு வருவோம் என்றும், மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் 10,000க்கு அதிகமான இளைஞர்கள் குறையாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இம்மாநாடு 10.5 இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்று மாநாட்டில் கலந்து கொண்ட அனைத்து வணிகர்களும் சூழ்நிலைத்தனர். 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் சின்னையா அவர்களை முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம், அதற்காக அனைவரும் பாடுபடுவோம். அதற்கு முன்னோட்டமாக மே 11 நடக்க இருக்கும் மாநில வணிக சங்க மாநாட்டிற்கு அனைவரும் தனது ஒற்றுமையாக சென்று தனது மதத்தை மருத்துவர் ஐயா சின்னையா அவர்கள் கைகோர்த்து காட்டுவோம் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற